Johnny Sins. நீ அடி வில்லு நான் பார்க்கணும். ஓகே சரி விடுங்க. நானும் பெண்தானே, அவளுக்கும் அச்சம் மடம் ஞானம் பயிர்ப்பு எல்லாம் இருக்கத்தானே செய்யும். இது வந்து நான் லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கேன்ப்பா. எனக்கு வந்து நீங்க சின்ன வயசுல பண்ண ஒரு விஷயம் இப்ப வரைக்கும் பண்ணிட்டு இருக்கு, முட்டி போடுறது. இப்பவும் அவர் ரெண்டு முட்டியும் தழும்பாதான் இருக்கு. ஃபேவரட் ஃபேண்டசி, இது ஃபேண்டசி கிடையாது, பட் நான் இதை பிலீவ் பண்றேன். நான் ஒரு கடல் கன்னி. सुन्नी हूँ मैं कट्टर सुन्नी हूँ. What you aiming for? தெரியலையே. How to maintain, let's say நான் வந்து எல்ஹெச்ஆர் பண்ணிருக்கேன் ஃபேஸ்க்கு, அதாவது லேசர் ஹேர் ரிமூவல் அண்ட் கெமிக்கல் பீலிங்கும் பண்ணிருக்கேன். ஸோ ஒரு நல்ல ஸ்கின்க்கு வந்து 2 காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸ், அதுக்கப்புறம் நல்ல ஸ்கின் கேர் பண்ணிருக்கேன். ஸோ இது வேணா ரீசன் ஆயிருக்கலாம். டான்ஸ் வீடியோ கலெக்ஷன், நான் எப்படி டான்ஸ் ஆடுவேன் தெரியுமா? அக்கா, வாட்ஸ் யுவர் ஃபியூச்சர் பிளான்? தங்கம் இதுக்குள்ள வந்து ஒரு ஏர் பேக் இருக்கு சார். உனது மெல்லிடை பார்த்தேன், அடடா பிரம்மன் கஞ்சனடி, சற்றே நிமிர்ந்தேன் தலை சுற்றி போனேன், ஆஹா அவனே வல்லனடி. இது வந்து கமெண்ட்ஸ் மாதிரி தெரியல, ஏதோ ரசிச்சு எழுதிருக்கிறானுங்க எவனோ. ஓகே சொல்லுங்க. மெல்லிடை பார்த்தேன் கஞ்சனடி, கரெக்டா தான் பேசியிருக்காங்க. சற்றே நிமிர்ந்தேன், இதுக்கும் பிரம்மனுக்கும் சம்பந்தம் இல்ல, இது என்னுடைய ஆள் பார்த்த வேலை. சோ அவரே தான் நீங்க வந்து பாராட்டணும். அப்போ வந்து பிரம்மனை பாராட்ட தேவையில்ல, ஜெர்மனை பாராட்டுங்க. ஓகே, அப்படி முடிச்சிடலாமா பாட்டா? ஓகே. அவருக்கு புரியாதுன்னு என்னெல்லாம் பேசிட்டு. எனக்கு தமிழ் தெரியும், தெரியாது நினைச்சுக்கிறியா? குத்திடுவேன். ஓகே, அடுத்து போலாம். நெக்ஸ்ட். ஜட்டி கலர் என்ன? ஜட்டி கலர் நானும் ஜட்டியை போடுறது இல்ல தங்கம். இந்த ஜட்டி மேட்ரு நமக்குள்ளே இருக்கட்டு சார். நீ என்னத்துக்கு மரியாதை இல்லாம என்னத்துக்கு பேசுற? என்ன இப்ப மரியாதை இல்லாம பேசுனாங்க? இல்ல என்ன மரியாதை இல்லாம நீங்க வீடியோ பாருங்க. நான் பார்த்த வீடியோ பார்த்தேன், நான் கூட தான் இருந்தேன், அத நான் கேக்கல. என்னத்துக்கு கவிதா கோபால்ட்ட வந்து ஆண்டிய போட, அது என்னடா சொன்னா ஆண்டிய போடுறாங்க. அது ஏன் வாயில இப்படி சொல்றா? இல்ல எனக்கு தெரியலன்னா நான் சொல்றேன். வேற எவங்கிட்ட கடை வாங்கினது போடா வெளிய. என்ன சொல்ற? ஏய் என்ன ஏய், நீ நான் சப்போர்ட் வரீங்க. நீ சப்போர்ட்டா வா இல்ல சப்பிக்கிட்டு வா. எனக்கு தேவல வெளிய போ. நீ எல்லாரையும் தூக்கி அடிக்கிறதா நிக்கறாங்க, என்ன இருக்குன்னு தெரியல. நல்ல வெஞ்சாவதும் கெட்டவன் நம்ம உலகத்திலே உசுரே. ஆம்பளையா நீ? ஆம்பளைய காட்டவா பாக்குறியா? காட்டு, உட்கார்ந்த இடத்துல இருந்து காட்டு. நானும் முன்ன மாதிரி நடந்துக்கிறது கிடையாது. ஆம்பளை மாதிரி நடந்திருந்தா இப்ப பொம்பளை மாதிரி நடக்கிறியா? டிக்கின்னு ஏன் வெளில போய் உன்னை பார்த்தால எரிச்சலா இருக்குது எனக்கு. போ வெளியே போ. தண்ணி இனி இந்த ஊத்தி விடுங்க, எரிச்சு எரியலாம். தனியா எப்படி நீங்களா பண்ணுவீங்க? நான் தனியா பண்ண மாட்டேனா? போய் தனியா பண்ணுவீங்கல்ல, அது மாதிரிதான் நான் தனியா பண்ணுவேன். நீ பேச நான் கேட்க, அதுக்கு தானே வந்திருக்கேன். அதுக்கு தான் ரோலே போட்டது. இப்ப போட்டியா? உன்னை நான் பார்க்கவே விரும்பல, வெளியே போ. பார்க்க விரும்பல? இந்த ரூம்ல எனக்கு சும்மா கடுப்பு. என்ன பார்க்க விரும்பல? பார்க்க விரும்பல? ஆமா, உன்னை பார்க்க விரும்பல, வெளியே போ. இப்ப என்ன பண்ணுன்ற? இன்டர்வியூ எடுக்கணும்னு எடுத்துட்டேன். இப்ப என்ன பண்ணுன்ற? ஏதாவது பண்ண லவ் பண்ணுமா? லவ் பண்ணலாமா வேணாமா? பண்ணலாமா வேணாமா? பண்ணுவோம். நீ ஒத்துக்கிற மாட்டேன், வைவ கேட்டா நான் சின்ன பிள்ளை, நீ தாத்தாண்டுவ. சின்ன பிள்ளை தாத்தாவா? உங்க தங்கச்சி இருக்கா? என் தங்கச்சி இருந்தா என்ன பண்ண போற? லவ் சுடுகாட்டுல எரிஞ்சு எரியாத பாதி கட்டை மாதிரி. இதே உனக்கு தெரியும், இந்த உள் மனசுல நீ இருக்கேன்னு தெரியாது. இங்க பாரு, ஓடு, கழட்டி போட்டு ஓடு. பிட்டு படம் தான் நடிச்சிருந்தாரு. குட்டிமா அடிக்குதுங்க நெஞ்சுக்கல. சரி, ஒரு படம் எல்லாம் பண்ணிருக்கீங்களே, உங்க அதுல ஒரு மெயினான ஒரு சீன் ஏதாவது ஒண்ணு பண்ணி காட்டுங்க. என்ன சீன்? நீ தான் படம் பண்ண, என்ன சீன் என்ன கேக்குற? சீன் பண்ணி காமி. அதுக்கு ஐயோ, நீ கூட ஃபேரா வரணும், ஆள் வரணுமே.
குட்டி மாதம் நல்லா இருக்கு. வேற யாராவது கூப்பிடுவாங்க இருக்கிறாங்க பாரு. நீ வந்தா லவ் பண்ணலாம், சூப்பரா இருக்கு. சீனே பண்ணி காமிச்சா. ஆமா, ஏன்னா நீ அங்க பண்ணது பிட்டு படம், அதனால இப்ப நான் வந்து நான் இருந்தா உனக்கு நல்லா தான் இருக்கும். தடவை பிடிக்கும். உங்களை பத்தி எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் நான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறேன், அதுக்கப்புறம் அப்போ வீடியோ போய் பார்த்துட்டு வந்துருங்க. வீடியோ எல்லாம் பார்க்க முடியாது. நான் வந்து எல்லாமே ரியலா தான் பார்ப்பேன். ரீல் எதுவுமே பார்க்க மாட்டேன். ரியலா பாப்பேன்னா கேமரா ஆஃப் பண்ண சொல்றேங்க. கேமரா எல்லாம் ஆஃப் பண்ண முடியாது. என்ன அப்ப நான் என்ன பண்ண முடியும்? என்ன நீ கேக்குறியோ அதை தான் காட்டணும். சரி, உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணி வந்து ஃபேம் ஆனீங்க? உங்களுக்கு ஏதாவது அது தெரியலன்னா ஏன் இன்டர்வியூ எடுக்க உட்காந்துருக்கேன்? அதனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துச்சா நீங்க அப்படி பேசுனதுனால அப்படின்னு கேக்குறேன். ஐயோ, நான் பேச ஆரம்பிச்சதுல இருந்தே பிரச்சனை தான். அதை எப்படி ஃபேஸ் பண்றீங்க? அப்படியே இப்போ உன்னை எப்படி ஃபேஸ் பண்ற அப்படியே தான் ஃபேஸ் பண்றேன். நானும் அவங்களும் ஒண்ணாயிர முடியாதுல்ல. உங்களுக்கு எல்லாம் தூக்கிட்டு கும்மு கும்முன்னு கும்மி இருப்பாங்க, வாங்கிருப்பீங்க. ஆமா. அதெல்லாம் நடந்ததா? இல்ல நடந்துச்சுன்னா நடந்துச்சுன்றேன். அது நடக்கல. அப்போ நடந்தா நடந்துச்சுன்றேன். நடந்தாலும் தப்பு இல்ல. தப்பு பண்ணவன் தானே தண்டனை அனுபவிக்கணும். ஆமா, கண்டிப்பா. ஆனா நீங்க இன்னும் அனுபவிக்காம இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன் அங்க டவுசரோட போயிருந்தீங்க, இங்க பேண்ட் போட்டு வந்திருக்கீங்க? என்ன காரணம்? அப்ப கை சரியில்லை, போட்டு விட ஆள் இல்ல. இப்ப கை நல்லா ஆயிடுச்சு, நானே போட்டு. ஆனா அந்த இன்டர்வியூ சொன்னீங்களே, நான் நினைச்சனா வந்து ஆளு வச்சு போட்டு வந்திருப்பேன் அப்படின்ட்டீங்க. எதுக்கு நம்ம ஒருத்தரை கஷ்டப்படுத்தணும்? நம்ம கையே இல்லாமையா போயிடுச்சு, இல்ல விளங்காம போயிடுச்சா கை? அதனால இப்ப சரியான இப்ப சரியாயிடுச்சு. நானே புடிச்சு எல்லாம் பண்றேன், அதனால நானே புடிச்சு போட்டுன்னு வந்துட்டேன். நானே புடிச்சு எல்லாத்தையும் பண்றேன். எனக்கு புரியல. போனீங்க விஜய் டிவிக்கு, என்ன பண்ணிட்டீங்கன்னு விஜய் டிவி கூப்பிட்டாங்க உங்களை? டிக் சோக்குப்பா. அது தெரியுதுங்க, நீங்க என்ன பண்ணீங்கன்னு கூப்பிட்டாங்க அவங்களான்னு கேக்குறேன் நானு. நம்ம நிறைய திறமைகளை காட்டுறோம்ப்பா பொதுமக்கள்கிட்ட. என்ன காட்டுனீங்க? ஆக்டிங். சரி, வேற என்ன காட்டுனீங்க? பஸ்ல வந்துட்டு இருக்கீங்க, கேஷுவலா பஸ்ல டிராவல் பண்ண. ஆமா, அது கேஷுவல். அதுல என்ன எனக்கு புரியல. எப்படின்னா அது ஒண்ணும் தப்பு இல்லடா. அப்படி பண்றனால என்ன தப்பு? ஒண்ணும் தப்பு இல்ல. என்ன யாரும் காயப்படுத்தல, அது மட்டும் சொல்லு. எனக்கு காயப்பட்டனால இந்த இடத்துல நான் இப்படி பண்ணது உங்களுக்கு காயப்படுத்துதா? ஆமா, எனக்கு ரொம்ப காயப்பட்டுருச்சு நீங்க அப்படி பண்றது. இப்படி பண்ணதா? பாருங்க, இந்த வாட்டர் மெலன் சாப்பிடுற மாதிரி ஒரு வீடியோ ஒன்னு ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. என்ன நினைச்சு பண்ணீங்க? கஜினியா? ஆமா, கஜினி படத்துல வரதான பார்த்தேன். அவர் கஜினி தெரியுது, நீங்க பண்ணது கஜினி படமான்னு கேக்குறேன். ஆமா, பண்ணது கஜினி தானே. என்ன மியூசிக் வருது அதுல? எனக்கு தெரியல. நீங்க உங்களை தான் நான் நோட் பண்ணதுல. என்ன இவர் ஏதோ பைத்தியக்காரதமா பண்ணிட்டு இருக்காரு, என்ன பண்றாரு? அந்த ஸ்டைல்ல தான உலகமே மயங்கி போய் உட்கார்ந்திருக்கு. ஒண்ணு இல்ல, நான் என்ன பண்ணேன்? யார் சொன்னா உலகம் மயங்கி போயிடுது உங்களுக்கு? என்ன எத்தனை பொம்பளைங்க மெசேஜ் பண்ணி எடுத்து காட்டுங்க. ஓரளவுக்கு வெளியே தெரியும்னா எனக்கு ஒரு 100 பசங்க மெசேஜ் பண்ணுவாங்க இன்ஸ்டால. உங்களுக்கு யார் அப்படி பண்ணா? ஏதாவது பொண்ணுங்க பண்ணிக்குதா? ஆன்டிஸ், கிளவி நிறைய வந்து கேம்ஸ் எல்லாம் வைப்பாங்க. நீ ஆல்ரெடி லூசு மாதிரி சிரிச்சுட்டே இருக்கியே, அங்க நிறைய கேம்ஸ் வைப்பாங்களே, எப்படி நீ அதெல்லாம் வந்து சிரிச்சு ஹேண்டில் பண்றேன்? சிரிச்சு அதெல்லாம் விளையாடுறதுலதான் அக்கா எக்ஸ்பர்ட்டே. எந்த விளையாட்டு? அதுதான் பந்து. புரியல. அது பந்து. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. விளையாடுறது, வாலிபால் எல்லாமே. அந்த விளையாட்டுன்னு சொன்னாலே போட்டின்னு வந்துட்டாலே நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஜெயிக்கணும். பிக் பாஸ் வீட்ல ஆண் பாதி பெண் பாதி, ஆனா சுனிதா மனசுல ஃபுல்லா விஜய் சேதுபதி. நீ யாரா வேணா இருங்க, என்கிட்ட கொஞ்சம் பார்த்துதான் இருக்கணும். நான் பொம்பளைங்கன்னா இப்படிதான் இருக்கணும். எத்தனை நாளைக்கு ரூல்ஸ் போடுவீங்க பொண்ணுங்களுக்கு? அப்ப எப்படி நாங்களா வெளியே வர்றது? 2-3 வருஷத்துக்கு போடுவோம். ரூல்ஸ் போடுறது வாய் இருக்காது, கிழிச்சிடுவேன். நானும் கூட நீ ரூல்ஸ் போடக்கூடாது. நானும் பதிலுக்கு ஏதாவது சொல்லுவேன். சொல்லிதான் பாரு, நான் பண்ணி காமிப்பேன். நானும் அதே சேம் சொல்லுவேன். நீ என்ன வேணா பண்ணு ப்ரோ. கை கொடுங்க. இந்த விஷயத்துக்காக தான் பல பேர் வெயிட் பண்றாங்க. நீ என்ன வேணா பண்ணு ப்ரோ. வேற இல்ல. நான் என்ன வேணா பண்ணுன்னு சொன்னது என்ன இல்ல. ஓ, என்ன வேற சொல்லுவேன் நினைச்சிட்டு இருந்தீங்களா? எங்க பண்ணிதான் பாரு. இந்த தோட வாயன். அந்த ஒரு நிமிஷம் கங்கா சந்திரமுகியா மாறினது நான் உணர்ந்தேன். தோடு சின்ன வயசுல கிங்கினி மணி ஆட்டுவீங்களா, அதெல்லாம் இருக்காது. ஓ, என்ன தொட சொல்றதா இவ்வளவு சிரிப்பா? இங்க தொட்டுதான் பாருங்களேன். நம்ம வாழறதுக்கு என்ன தேவை அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வாழறதுக்கு நமக்கே சோத்துக்கு வழி இல்ல. அதெல்லாம் தெரிஞ்சுட்டா மட்டும் சோறு வந்து கொட்டிய மாட்டாங்க. இந்த கேள்வி எல்லாம் பப்ளிக்ட்ட கேட்க வேண்டியதானே, வாழ்றதுக்கு என்ன தேவைன்னு. எல்லாத்தையும் கேட்டிருக்கோம், போய் பார்த்தா தான் தெரியும். கமெண்ட்ல கேக்குறாங்களா? அது அவன் கேட்பான், அவன் கேக்குறதால நாங்க அப்படி இருக்கோம். எங்களுக்கு அவசியமே கிடையாது. அவன் 1000 சொல்லுவான், அவன் அக்கா தங்கச்சி போவான்னு சொல்லுவான். நான் போக முடியுமா?